ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி நம்ம சமையலில் 5 கிலோ பிராய்லர் கோழியை வச்சு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. 5 கிலோ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பர்த்துன்னு வச்சுக்கலாம். பர்த்துன்னு நல்லா சூடானதும் 1/2 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதும் 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ தக்காளி கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தீ கம்மியாக வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதும் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கிற 5 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் தண்ணியோடு சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க. சிக்கனெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கி மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துட்டு தண்ணி பிரிஞ்சு வந்துக்குது. நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க. சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே இதெல்லாம். நூற்றி 50 கிராம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 200 கிராம் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வதங்கினா தான் அதோட பச்சை வாசனை போகும். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.